ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க எங்கள் வீட்டு பின்னால் இருக்கிற குட்டி தோட்டத்தை பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப குறைவான இடம்தான் இருக்குது. இதிலே நான் என்னென்னா வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ தான் டோட்டல் இடமே. அதில் கொஞ்சம் கிரவுண்ட் லெவல் இருக்குது, அதே மாதிரி தொட்டிகளும் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், துளசி செடி. இது ஒரு ஹெர்பு தான். இது தானாக விதை விழுந்து தானாக முளைச்சது தான். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது டேபிள் ரோஸ். இந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அட்ராக்டிவாக. அப்படியே பின்னால் சேர் போட்டு டீ குடிச்சிட்டு இந்த ஃப்ளவர்ஸை பார்த்துட்டு இருந்தோன்னா நம்ம மன கஷ்டம் எல்லாம் போயிடும். அப்படியே பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம், டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். இது கத்திரிக்காய் செடி. முத்தி போன கத்திரிக்காய் விதையை நான் போட்டு இது முளைச்சது. இதில் ஒரு 10 கத்திரிக்காய் நான் அறுவடை பண்ணிட்டேன். இப்போ இதை நான் கட் பண்ணி விட்டுருக்கேன், அதாவது கவாத்து பண்ணி விட்டுருக்கிறேன். மறுபடியும் இதில் முளைச்சி வரும். நெக்ஸ்ட்டு தக்காளி செடி. அதில் கரிசலாங்கண்ணியும் இருக்குது பாருங்கள். இந்த தக்காளியில் பூ விட்டுருக்குது பாருங்களேன். இந்த கரிசலாங்கண்ணி கூட நான் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பாட்டி கீரை வித்துட்டு வந்தாங்க, அவங்கக்கிட்ட வாங்கினது. அதில் இருந்த சில விதைகளை போட்டதில் இது முளைச்சிருக்கு. இது கற்பூரவள்ளி. நம்மளுக்கு சளிக்கெல்லாம் யூஸ் ஆகும். இந்த வெத்தலை பாருங்கள், இந்த ஓரத்தில் இருக்கிறது வெத்தலை. இந்த வெத்தலை தான் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக வைக்கணும்னு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இது கிடைக்கவே இல்லை. இதை நான் வாக்கிங் போயிட்டுருக்கக்குள்ள அங்கே ஒரு வீட்டில் பார்த்தேன். ஒரு தொட்டியில் தான் வச்சுருந்தாங்க. அந்த தொட்டியிலேருந்து அது அப்படியே பரவி மேலே மாடி வரைக்கும் அது போயிருந்தது. நிறைய கொடி அதுலேருந்து. இது பார்த்த உடனே எனக்கு இதை எப்படியாவது வாங்கி நம்ம வீட்டில் வச்சிடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. உடனே போய் நான் அவங்க வீட்டில் கேட்டேன், எனக்கு ஒரு கொடி வேணும் கொடுங்கன்னு. அவங்களும் பிச்சு கொடுத்தாங்க. அந்த கொடியை நான் ஒரு 2-3 இடத்துல கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சேன். ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் அது முளைச்சது. வேறு 2 இடத்துல வச்சது அது அப்படியே வாடி போயிடுச்சு. இது பாருங்க, அழகா துளிர் விட்டு முளைச்சிட்டு வருது. இதில் வெத்தலை நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு செடி, கொடி. அப்படியே நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா இங்கே நம்ம பார்க்குறது கனகாமர செடி. நான் இந்த கனகாமரம் வச்சிருக்கிறேனே தவிர இந்த பூவை ஒரு நாள் கூட பறித்ததும் கிடையாது, தலையில் வச்சதும் கிடையாது. அதனுடைய அட்ராக்டிவ் கலருக்கோசரம் தான் இதை நான் வச்சுருக்கேன். இதையும் நான் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே விட்டுருவேன். அது தானாக உதிரும், மறுபடியும் தானாக அதில் பூக்கள் பூக்கும். எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். இந்த வெயிலுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வருது. இங்கே பாருங்கள், அப்படியே வாங்க, இங்கே வாங்க பாருங்கள். வெண்டைக்காய் செடி. இவ்வளோ குட்டி வெண்டைக்காய் செடியில் ஒரு பூவு, அதில் ஒரு காய் வேற பின்னால் பாருங்களேன். அந்த பக்கம் பாருங்கள், ஒரு காய் வேற இருக்குது. இங்கேயும் சில கரிசலாங்கண்ணி கீரை இருக்குது பாருங்கள். இது நான் பருப்பில் கொஞ்சம் போடுவேன், கடைஞ்சோன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே வாங்க, இது பிரண்டை. இதுவும் ஒரு ஹெர்பு தான். நம்மளுக்கு மூட்டு வலிகளுக்கு ரொம்ப நல்லது. இது பாருங்கள், அப்படியே பரவி இருக்கு. குளிர்காலத்தில் அவ்வளவா வரல. இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கொஞ்சம் நல்லா துளிர் விட்டுட்டு வருது. இது பாருங்க, என் வீட்டு பூனைகளுக்கான கருவாடு காய வச்சிருக்கேன். இது பன்னீர் ரோஸ் செடி. நான் கட் பண்ணி விட்டுருக்கிறேன். புதுசாக துளிர் வரும், ரோஸும் நிறையா வரும் இதில். இது அவரைக்காய். இதுக்கு நான் மேலே ஏறுற மாதிரி கொஞ்சம் கட்டி விட்டுருக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இங்கேயும் கொஞ்சம் பிரண்டை நட்டு வச்சிருக்கேன், இதுவும் வரும். எனக்கு மிகவும் பிடித்த பப்பாளி மரம். பப்பாளியில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதனுடைய இலைகள் எல்லாம் நம்மளுக்கு டெங்கு காய்ச்சலுக்கு கூட யூஸ் ஆகுது. அதனால் எப்பயுமே ஸ்டாக்காக ஒரு பப்பாளி மரம் அல்லது 2 பப்பாளி மரம் என் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது மிளகாய் செடி. வரமிளகாயிலேருந்து நான் போட்ட விதைகள்லேருந்து முளைச்ச செடி. நிறைய மிளகாயை அறுவடை பண்ணிகிட்ருக்கிறேன் இதிலேருந்து. இங்கே பாருங்கள், பூக்கள் விட்டு மிளகாய் வந்துட்டு இருக்குது.
இது தக்காளி செடி. நான் எதுவும் போய் நர்சரியில் இதில் வாங்கிறதில்ல. நான் வீட்டில் இருக்கிற விதைகளை வச்சு போடுறது தான் எல்லாமே. இதுவும் தக்காளி, நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த தக்காளியிலேருந்து போட்ட விதையிலேருந்து வந்த செடி தான். இது பாருங்க கத்தாழை. கத்தாழை எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு தீக்காயம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உடனே இதை கட் பண்ணி நம்ம அந்த இடத்துல ரப் பண்ணோன்னா அந்த எரிச்சல் உடனே அடங்கும். அந்த கருப்பான அந்த இது கூட ஃபார்ம் ஆகாது, நம்மளுக்கு உடனே நல்லா பண்ணிடும். இது மாதுளை செடி வெட்டி விட்டாச்சு, மறுபடியும் நான் முளைச்சே தீருவேன்னு முளைச்சிட்டு இருக்குது. பார்க்கலாம் முளைக்குதா, மாதுளை வருதான்னு. இது கருவேப்பிலை. இதுவும் மிளகாய் செடி தான். இதில் நிறையா மிளகாய் விட்டுருக்குது. இலையும் மிளகாயும் ஒரே கலரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு சரியாக தெரியல இதில் இருக்கிற மிளகாய் எத்தனை இருக்குதுன்னு. அடியில் நிறையா இருக்குது, பூக்களும் இருக்குது இதில். இதுவும் பாருங்க கத்தாழை. உங்கள் வீட்டில் ஒரு தொட்டிலையாவது கத்தாழையை வச்சிருங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பிடித்த பப்பாளி மரம் இன்னொன்று. என் குழந்தைங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வந்தப்ப இந்த பப்பாளி இலைகள் தான் அவங்க உயிரை காப்பாத்தினுச்சின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இது எஃபெக்டிவாக இருந்தது. அதனால் பப்பாளி மரம் ஒன்று வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதுவும் மிளகாய் தான். இது பாருங்க முடக்கத்தான் இப்போ தான் வந்துட்டு இருக்குது. சின்ன கொடி, மூட்டு வலிகளுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ரெட்டாக வந்துட்டு இருக்குது பாருங்க, அங்கே ஒரு கொடி, அது பசலைக்கீரை. அதாவது இது பாருங்களேன், இதையும் நான் வெட்டி விட்டுட்டேன், கீரையெல்லாம் முத்தி போச்சின்னு. இதில் ஃப்ரெஷ்ஷாக துளிர் விடும் பாருங்க. இங்கே இந்த மாதிரி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இங்கே ஒரு துளசி இருக்குது. ரொம்ப சிறிய தோட்டம் தான், ஆனால் இதில் நிறைய நான் வச்சுருக்கிறேன். அதனால் நீங்களும் சிறிய இடம்னு பார்க்காம உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தோட்டம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.